ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சிட்ருக்கோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு, கருவேப்பிலை 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக ஷாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு 2 வணக்கிட்டு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், உப்பு போட்டு நல்லா வணக்கிடுவோம். இது வணக்கினதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதையும் அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா அதோடய ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வணக்கி கொதிக்க விட்டுடலாம். இது கூட நம்ம ஜாரில் கொஞ்சம் தண்ணியை அலசி ஊற்றி கொதிக்க விட்டுருவோம். இது ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இதை அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம அடுத்து இட்லி ஊற்றிக்கலாம். மாவு இன்றைக்கி நான் கலந்து வச்சுருக்க மாவு எடுத்து நம்ம அப்படியே இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். நான் துணி போடாமல் இட்லி தட்டிலையே டைரெக்டாக ஊற்றிக்கிறது. நமக்கு இங்கே தக்காளி நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா ஓரளவு தண்ணியெலாம் பாதி வற்றிடுச்சு. பாதி வற்றி நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் மேலால் திரண்டு வந்துடும். அது வரையும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே இட்லி ஊற்றி வச்சுருந்தோம்ல தட்டில், நம்ம சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிச்சிட்ருக்கு. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இட்லி தட்டை உள்ளே வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நீட்டாக வரும் இட்லி. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு எண்ணெய் மேலால் திரண்டு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இங்கே இட்லியும் வெந்திருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு எடுத்துக்குவோம். இட்லியும் நல்லா வெந்துருச்சு. இட்லி தட்டை எடுத்து வெளியே வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளித்து விட்டுடலாம். தெளித்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்தோம் அப்படின்னா இட்லி தட்டில் ஒட்டாமல் நீட்டாக வரும். அப்பப்போ ஸ்பூனை தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம இட்லி எடுத்தோம்னா சூப்பராக பந்து மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நமக்கு இப்போ இட்லியும் ரெடி, தக்காளி சட்னியும் ரெடி. சூப்பராக இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் நல்லா காரசாரமாக சட்னி வச்சு இட்லி வச்சு சாப்பிட பிடிக்குங்கிறத கமெண்ட்டும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.